நான் வந்து ஒரு வேலை சிஎம் ஆனேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ங்கிறத வந்து நான் சொல்லுவேன். பிகாஸ் என்னன்னா இங்கே இருக்க படிக்கிற பசங்களே டெய்லியும் வந்து ஒர்க் போயிட்டு வந்து படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அப்படிங்கும்போது அவங்களுக்கான நீடை வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்து ப்ராப்ளமாக இருக்கனால தான் நிறைய பேர் பாதியில் ஸ்டாப் ஆகிற கூட பார்த்துருக்கேன். நான் நிறையா பேர் என் ஃப்ரெண்ட்ஸே கூட பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படிங்கும்போது அதுக்கான இம்பார்ட்டன்ஸை வந்து இருந்துட்டு கொஞ்சம் முன்னிறுத்தி அவங்கள வந்து இருந்துட்டு ஒர்க்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே நேரத்தில் எஜுகேஷனும் இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து இருந்துட்டு மேபி ஒர்க் பண்ணும்போது நல்லா இருக்கும், பட் ஃப்யூச்சரில் வந்து கஷ்டப்படுவாங்க. எஜுகேஷனோட இம்பார்ட்டன்ஸ் தெரியாமல் இருக்கனால நிறைய பேரோட லைஃப் ஸ்டைலே ரொம்ப மாறி போகுது. ஃபினான்ஷியலுக்கு வந்து ரொம்ப ஏஜ் ஆனதுக்கப்புறம் கஷ்டப்படுறாங்க. அதே மாதிரி வந்து இருந்துட்டு பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் முடித்தோடனே கல்யாணம் பண்ணி வைக்கிறது இப்போ வரைக்குமே வந்து நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கான தடையை வந்து நான் கண்டிப்பாக வந்து ஒருவேளை நான் சிஎம்மாக இருந்தேன்னா கண்டிப்பாக போடுவேன். எஜுகேஷன் வந்து இருந்துட்டு ரொம்ப முக்கியம். கேர்ள்ஸாக இருக்கட்டும் பாய்ஸாக இருக்கட்டும் எல்லாருக்குமே ஒரு இண்டிவிஜுவல் டேலண்ட்ஸ் இருக்குது. அதை வந்து முன்னிறுத்தி அவங்களுக்கான ஒரு கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இருந்துட்டு அவங்க பில்ட் பண்ணி அவங்க காசுல அவங்க நிக்கணுங்கிறது வந்து என்னோட மோட்டிவா இருக்கும் ஒருவேளை நான் சிஎம்மா இருந்தா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஒரு நல்ல மெசேஜ். சூப்பர். எஸ், அவங்களுக்கு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாமா? பத்தலையே எவ்வளவு கருத்துள்ள ஒரு விஷயங்கள் சொல்லிருக்காங்க. எஜுகேஷன் ரிலேட்டடா நான் சில விஷயங்களை கொண்டு வருவேன், கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உருவாக்கி கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என் ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் வந்து படிச்சுக்கிட்டே வேலை பாக்குறாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து நான் இதனால நிறைய டிராப் அவுட்ஸ் ஆயிருக்காங்க. இதனால நான் நிறைய கண்ணெதிர நிறைய பேரை பார்த்திருக்கேன். சோ அதனால நான் சிஎம் ஆனா, ஐஸ்வர்யா லட்சுமி சிஎம் ஆனாங்கன்னா எஜுகேஷன் தான் முக்கியம், படிப்பு தான் ஃபர்ஸ்ட் முக்கியம், வேலை வந்து படிச்சுட்டு நீங்க அதுக்கப்புறம் வேலை பார்க்கலாம் அப்படின்றத சொல்லுவேன்னு சொல்லியிருக்காங்க. வாழ்த்துக்கள். இப்ப இவங்க சொன்னதுல இருந்து ஒரு விஷயம் நான் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். நம்மள ஆளக்கூடிய அந்த அரசியல்வாதிகள் இருக்காங்கல்ல, உங்க சட்டமன்ற தொகுதியில இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினராகட்டும் இல்லாட்டி சிஎம் ஆகட்டும் யாரா வேணா இருக்கலாம், நம்மள ஆளக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு படிப்பு அப்படின்றது அவசியமா? கண்டிப்பா ரொம்ப முக்கியமான விஷயம். பிகாஸ் வந்து இருந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்மளோட ஹெட் வந்து இருந்துட்டு படிச்சிருந்தாங்க அப்படின்னா தான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட், வரப்போற காலத்துல எவ்வளோ படிப்பு வந்து முக்கியங்கிறது வந்து தெரியும். ஏன்னா அவங்களே ஒரு நாலேஜ் இல்லாம இருக்கும்போது கண்டிப்பா வந்து இருந்துட்டு அவங்கள சார்ந்து வர நம்மளுக்குமே வந்து இருந்துட்டு அதோட நாலேஜ் கம்மியா தான் இருக்கும். ஏன் இவங்க வந்து இருந்துட்டு படிக்காம இந்த பொசிஷன்ல இருக்காங்க அப்படிங்கும் போது ஏன் நம்ம ஆக மாட்டோம் அப்படின்ற கேள்வி இங்க பல பேருக்கு இருக்கு. அதை நான் வந்து இருந்துட்டு கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய பேர் பேசி காதுபட கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ படிப்பு வந்து முக்கியம். பிகாஸ் வந்து இருந்துட்டு இங்க நிறைய பேரோட பெர்ஸ்பெக்டிவே எப்படி இருக்குன்னா, காலேஜ் தானே 3 வருஷம் எதுக்கு வேஸ்ட் பண்ணிட்டு நம்ம வந்து ஒர்க் போனா அதுக்கு ஏர்ன் பண்ணுவோன்ற பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு. ஏர்னிங் வந்து செகண்டரி. அண்ட் ஆல்சோ இந்த பிளாட்ஃபார்மை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். பிகாஸ் என்னன்னா இங்க வந்து நிறைய பேர் நினைக்கிறாங்க படிச்சுட்டு இருக்கும் போது ஒர்க் போறது வந்து இருந்துட்டு இம்பார்ட்டன்ட் தான், இல்ல அது மூலியமா தான் நம்மளால படிக்க முடியும், எல்லாமே முக்கியம் தான். பட் நம்ம வந்து இருந்துட்டு அந்த அமௌண்ட்டுக்காக வந்து கான்சன்ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கும்போது நம்ம வந்து எஜுகேஷன்னால எதுவும் பண்ண முடியாது. அண்ட் ஆல்சோ வந்து இது நீங்க ஆல்ரெடி சொன்னீங்க, குறுக்கிடுறதுக்கு சாரி. பட் இப்ப இதுக்கு முன்னாடி ஆண்ட தலைவர்கள், இப்ப காமராஜர் ஆகட்டும் கலைஞர் ஆகட்டும் எம்ஜிஆர் ஆகட்டும் இவங்களை பத்திலாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்க அவங்கெல்லாம் படிக்கல, பட் ஆனா படிப்புக்காக ரொம்பவே வந்து முன் வந்து இருந்துட்டு நிறைய பேருக்கு அதோட அவேர்னஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா காலங்காலமா ஆட்சி செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து இருந்துட்டு ஒரு இனிஷியேட்டிவ் பண்ணனாலதான் நம்ம இத்தனை பேர் இந்த இடத்துல நின்றுட்டு இருக்கோம் நான் நினைக்கிறேன். இல்ல படிப்புக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க, அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா அவங்க வந்து நீங்க சொன்னபடி வந்து பார்த்தா கல்வி ரொம்ப அவசியம், எல்லாருமே வந்து கண்டிப்பா படிச்சிருக்கணும்னு சொன்னீங்க. அவங்க யாரும் படிக்கலையே. பிகாஸ் அவங்க படிக்கிறதுனால தான் அதோட இம்பாக்ட் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸுங்கிறது தெரியுது. ஸோ அதனால தான் வந்து இருந்துட்டு அவங்க அதை பற்றி யோசிச்சனால தான் அதுக்கான இனிஷியேட்டிவ் எடுத்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வருகாலத்தில் படிக்கணும், யாரும் வந்து யாரையும் டிபெண்ட்டாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அண்ட் ஆல்சோ முக்கியமான விஷயம் என்னன்னா, இங்கே எல்லாரும் வந்து இருந்துட்டு 10,000 ரூபாய் சம்பாதிச்சா பெருமைன்னு நினைக்கிறாங்க. எஜுகேஷன் மூலியமாக அந்த 10,000 ரூபாய் சம்பாதிக்கும் போது வர ரெஸ்பெக்டும் நம்ம வந்து இருந்துட்டு சும்மா ஒரு வேலைக்கு போய் டெக்ஸ்க்கு ஒர்க் போகிறதா இருக்கட்டும் சம்திங் வேற ஏதாவது ஒர்க் பண்ணும்போது கிடைக்கிற அந்த 10,000 ரூபாய்க்கு உள்ள மதிப்பு வந்து டிஃப்ரெண்ட். நம்ம வந்து இருந்துட்டு ஒரு எஜுகேஷன் மூலியமா போகும்போது நம்ம சார்னு கூப்பிடுவாங்க, அதே மாதிரி அன்எஜுகேட்டடா போகும்போது இங்க வா போன்ற மரியாதை தான் இருக்கும். நமக்கு எல்லாருக்கும் செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டா யோசிக்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா எஜுகேஷன் மஸ்ட்னு சொல்றீங்க.